வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. எழுத்தாளர் லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 2. உர்ஸ் வெளியே வருகிறாள். குனிவதும் நிமிர்வதும் வளைவதும் நெளிவதும் நாட்டியமற்று இயல்பான நடமாட்ட அங்க அசைவுகளில் உர்ஸ் பெரிய டெக்னீஷியன். அதில் ஸ்வயம்பு. சாமி நித்திரையில் தாமசிச்சதோ? கார்போவின் கட்டை குரல். சாமி நேரத்துக்கு எழுந்தாச்சு. மைமான் ஃப்ரைடே தான் தாமசம். தேசியம் வேண்டா. சாயாவுக்கு வெள்ளம் சுடுகைக்கு வச்சாச்சு. அவளிடம் நான் தான் மலையாளம் பயில்கிறேனா அல்ல அவளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறேனோ? இந்த பாசை கொலையில் எங்களிடையில் ஒரு வௌவால். பறவையும் இல்லை, மிருகமும் இல்லை. வௌவால் பாஷை உருவாகி கொண்டிருக்கிறது. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ரீதியில். சாமி ஜாக்கிரதை செய்யட்டும். பாதையில் நான் இப்போ ஒரு சர்ப்பம் கண்டது. என்னை அறியாது கைகள் கூப்பிக் கொள்கின்றன. நேற்றே அம்மா கனவில் வந்தாள். மனம் வேகமாய் ஏதேதோ கணக்கு போட்டது. நாள், கிழமை, பக்ஷம், திதி சரிதான், ஆச்சரியமில்லை. இன்று என் தாயாரின் சிரார்த்த திதி. அம்மா பேர் நாகலட்சுமி. இதற்கு முன் இங்கு பாம்பு நடமாட்டம் பார்த்ததில்லையா? இனிமேலும் இல்லாமல் இருக்கப் போகிறதா? ஆனால் உர்ஸ் தெரிவித்ததும் மனம் இப்படித்தான் ஓடிற்று. ஓ, தன்மேல் சிலுவைக்குறியை செய்து கொண்டான். அப்போ சாமியை திதி கொடுக்க வேண்டா. நான் நம்புரி சாமியை அழைச்சி வரட்டோ? சரியில் தலையை ஆட்டவே பயம். மறுப்பில் அசைக்கவும் பயம். ஊமையானேன். பிதுர் தேவதைகள் பிண்டத்துக்கு என்னை போன்ற வம்ச பிரதிநிதியிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கையில் நெஞ்சு திக்கென்றது. பிதுர் பசி, பிதுர் பட்டினி, பிதுர் சாபம். பகுத்தறிவு சாக்கில் எல்லாம் பெரியவர்கள் காட்டும் ஜதல் என்று சவால் அடிக்கலாம். 2 சாஸ்திரிகளுக்கு தட்சிணை கொடுத்து சாதம் போடுவதற்கு பதிலாக 20 ஏழைகளுக்கு பந்தி போஜனம் செய்வது என்று கொடி நாட்டலாம். 2 பேர் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடலாம். ஆனால் பரம்பரையாக இரத்தத்தில் ஊறிப்போன பழக்கத்தின் மூட்டத்தினின்று விடுபட தப்பியோட யாரிடமிருந்து ஓடுகிறாய்? தப்பியோட பெரியவர்களே குறுக்கு வழி வைத்திருந்தால் கூட பெரிய சொர்க்கவாசர் கதவில் வெட்டிய சின்ன கதவு மாதிரி அவ்வளவு எளிதில் ஏற்க மனம் மறுக்கிறதே. நான் ஒழுங்காக எல்லாம் செய்து கொண்டிருந்தவன் தானே. மதுரம் அன்று மட்டும் பாங்காக கொசுவம் கட்டி என் தோள் குறுகுறுக்க புல் பிடிக்கவில்லையா? ஓமப்புகையின் கரிப்பு இன்னும் அடங்காத கண்ணுடன் இலையில் குடும்பத்துடன் உட்கார மணி 3 ஆகிவிடும். சாஸ்திரிகள், மாமி, மாமாவுக்கு இனிமேல் ஒரு டம்ளர் காப்பி கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடுங்கோ. எடுத்த உடனே அந்த கறிவேப்பிலை துவையலில் சாதத்தை பிரட்டுகையில் அப்பப்பா, அந்த இதமான காட்டும் புளிப்பும் அவ்வளவு நன்றாயிருக்கும். அடுத்தாற்போல் கஷாயம் போல் ஆவி பறக்க அந்த மிளகு ரசம். போச்சு, எல்லாமே போச்சு. ஒன்று வேணுமானால் ஒன்று இழந்தாக வேண்டும். எல்லாமே ஒரே சமயத்தில் நீ இருத்தி கொள்ள முடியாது. அம்மா, நிச்சயமாக எனக்கு நரகம்தான். எனக்கு நரகத்தில் நம்பிக்கை உண்டு. நான் என் இளைய தலைமுறையைப் போல் பகுத்தறிவாளன் அல்ல. ஆனால் அதனின்று மீட்சி கூட உன் அகண்ட பாசத்தால் தான் கிடைக்கணும். ஆனால் வாய்ப்பந்தல் நிழல் தருமா? அம்மாவின் திதி இன்று மிஸ் புர்ஸ் ஜார்ஜ் காய்ச்சின சாயா தண்ணியுடன் ஆரம்பமாகிறது. இது மாதிரி சமயங்களில்தான் ஏக்கம் கவிக்கொள்கிறது. உர்ஸ் உள்ளே போகிறாள். திருவையாறில் இன்று ஆராதனை. 8:30க்கு ரேடியோவை திறந்தால் நாதஸ்வரம், பஞ்சரத்ன கீர்த்தனைகள், வேத கோஷம். அம்மாவே ஒரு மகான்தான். நான் இன்னும் ஆராதனையை நேரில் பார்த்ததில்லை. ஒரு தடவை இருந்திருந்து காத்திருந்து போனேன். அப்போ அம்மா இருந்தாள். விடிகாலை திருச்சியிலிருந்து ஸ்பெஷல் காரில் நானும் நண்பர்களும் ஊரில் நுழையும் போதே ஒரு விதமாயிருந்தது. கலையே இல்லை. கூடி கூடி குமைவோரும் சலித்த நடையோருமாய் பந்தல்களும் தோரணங்களும் வாழை மரங்களையும் பீத்து சாய்த்திருந்தன. லால் பகதூர் சாஸ்திரி தாஷ்கண்டில் மாரடைப்பு. மணவரையே பிணவரையாம். பளியஞ்சின படலத்திலிருந்து நேர் படப்பிடிப்பு. மக்கள் எல்லாவற்றையும் சினிமா ஷாட்டாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். நான் பாபி என்பதற்கு வேறு ருசு வேண்டுமா? நினைத்து பயனில்லை. எனக்கு எப்போவுமே கர்ணசாபம்தான். ஆச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் ஸ்நானத்தை முடிச்சுண்டு திருவனந்தபுரத்துக்கு கிளம்பியாகணும். இந்த பஸ்ஸை விட்டால் மறு பஸ் மதியம்தான். அதற்குள் எனக்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் பானையில் அரிசி காலி.
டப்பாவில் டீ காலி, பேழையில் செல்லி காலி. நாளை நாளையென்று நமனுடை நாளும் வருவது அறியீர். சொற்கள் இப்படித்தான் போகின்றனவோ, ஆனால் பொருள் என்னவோ அதுதான். அது பிசக வழியில்லை. எல்லா சாலைகளும் சாலைக்கு நடத்தி சென்று சாலையில் முடிகின்றன. சென்னையில் நேதாஜி சாலை, டில்லி சாந்தினி சவுக், மதுரையின் வீதிகள், திருச்சி சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை ஒரே மூச்சில் இந்த திருவனந்தபுரம் சாலையை காட்டிலும் நீண்ட வீதிகள் இல்லையா? ஆனால் அந்தந்த ஊர் மக்களுக்கு அவரவர் வீதிகள் ஒசத்தி. ஆனால் சாலையும் நீளம்தான். நேரே பத்மநாப சுவாமி கோவிலில் முடிகிறது. சாமியும் பெருசுதான். கிளைமேட்டுக்கேற்ற சாமி படுத்திருக்கிறார். 3 வாயில் கொள்ளவில்லை. சாலையின் அத்தனை கடைகளிலும் எனக்கு கருணாகரன் கடைதான் பெருசு. ஊருக்கெல்லாம் ஒரே காரணம், அவரவர்க்கு அவரவர் காரணம். கருணாகரன் கடையில் என் பணத்தை போட்டிருக்கிறேன். கருணாகரன் அலுமினிய பாத்திர வியாபாரம் செய்கிறார். ஓட்டை உடசல் வாங்கி ஃபேக்டரிக்கு சப்ளை செய்கிறார். தராசு வேறு. கூடவே மரச்செப்புகள், ஓலை முடையல்கள், கூடை, முறம், வெற்றிலை பெட்டி, தாளாக்கூடை இத்தியாதி. அம்மி, ஆட்டுக்கள், பத்தமடைப்பாய். இது என்ன காம்பினேஷன் எனக்கு புரியவில்லை. ஆனால் வியாபாரம் நல்லா நடக்குது. நான் கடையில் நுழையும் போது கஸ்டமரை கவனித்து கொண்டிருந்தார். வாங்கோ சார், வாங்கோ, பரவாயில்லை, கல்லாவில் உட்காருங்கோ. நல்ல உத்தியோகம் பார்த்துருக்கேள். நீங்கள் உட்கார்ந்தால் எனக்கு ராசிதான். சௌக்கியமா? என்ன இளச்சா போல் காட்டுறது? கருணாகரன் கன்னியாகுமரி ஜில்லா. அவர் எழுத்தை பாராட்டி ஒரு முறை அவருக்கு எழுதினதிலிருந்து எங்களிடையில் தொடர்பு கண்டது. நட்பு முற்றிற்று. கருணாகரன் எழுத்தில் சித்து, வித்தை, பொடி ஊதல், வேலைப்பாடு எல்லாம் உண்டு. அவர் கதைகள் சிதறின கண்ணாடி துண்டுகள் போல. தெரித்த பிம்பங்களை காட்டிக்கொண்டு லேசான குரூரம் படைத்தவை. ஆயினும் படிக்கச் சுவை. பொடியோ சில்லோ கிழித்தால் ரத்தம்தான். வந்த கஸ்டமர் ஏதேதோ சாமான்களை வாங்கி கொண்டு பணத்தை என்னிடம் கொடுக்கிறாள். மலித்த புருவங்களின் மேல் சீரான பென்சில் கோடு வளைவு வரைந்திருக்கிறது. கடை முதலாளியிடம் ஏதோ மலையாளத்தில் பறைகிறாள். இது அசல், எனக்கு புரியாது. கருணாகரன் பதில் சொல்கிறார். எனக்கு கைகூப்பி விட்டு கடை நின்று இறங்குகிறாள். ஜாஜ்வல்யமான புன்னகை. இடுப்பில் விழுந்திருக்கும் ரொட்டி சதை இன்னும் ஊளையாகவில்லை. கவர்ச்சியாகவே இருக்கிறது. நண்பர் என் எதிரில் உட்கார்கிறார். பெருமூச்செறிகிறார். இந்த அம்மை யார் தெரியுமோ? எங்கள் தேச ஃபிலிம் ஸ்டார் லக்கி கை. அப்போ நீங்கள் சொன்னதுதான் விலை. என் முகத்தில் இடுப்பது போல் கையை காட்டி சிரித்தார். நல்லா சொன்னீங்க போங்க, நீங்கள் தான் மெச்சிக்கணும். பேரம் பேச அவளிடம் நாம் கற்றுக்கணும். சென்னையில் பனகல் பார்க் மார்க்கெட்டில் காரில் உங்கள் ஸ்டார்கள் வந்து இறங்கி கொடுத்ததை வாங்கிட்டு சொன்ன விலையை கொடுத்துட்டு போகிறாங்களே, அது மாதிரி நினச்சிட்டிங்களா? அந்த காலமெல்லாம் அங்கே கூட போச்சு. எல்லாரும் இப்போ நல்லா கற்றுக்கிட்டாங்க. இந்த லேவாதேவியில் எனக்கு 5% நஷ்டம். ரொட்டேஷனுக்கு ரொக்கம் கிடைச்சால் சரின்னு விட்டுட்டேன். அப்படியா? சினிமா ஸ்டார் அலுமினியம் தேவுசா வாங்குறாக? அதுக்கு நேரடியாக கடைக்கு வராக? பிரியாணி செய்ய அலுமினியம்தான் சரி. பிரியாணி தான் சரியான பப்ளிசிட்டி சரக்கு. அடே அப்பா, இவாளைப் போல கெட்டி காண முடியாது நம் ஸ்திரீகள் அசடுகள். எனக்கு மதுரம் நினைப்பு வந்தது. மாதாந்திரத்துக்கு என்று எவ்வளவு சாமான் வாங்கி போட்டாலும் அவளுக்கு ஆள வருவது 15 நாளைக்குத்தான். எல்லா குடும்பங்களிலும் அப்படித்தான் என்று வாரிசு வருபவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் சொல்வதும் மெய்தான். ஆனால் அதற்காக 4 கிலோ எண்ணெய் வகைகள், 2 கிலோ வெண்ணெயும் 18 நாட்களில் காலியா? நான் ஒண்டியே தின்னுட்டேனா? சரி, அப்படித்தான் போங்கோ. விலைவாசி சாமான் வாங்குகிற மாதிரியா இருக்கிறது? மாதம் கல்யாணத்துக்கு சீர் வைக்கிற மாதிரி என்ன இருக்கு? சம்பளம் வாங்க உருப்படியாக இருந்தாலும் காசு கிழிஞ்சல் மாதிரி தானே ஆகிவிட்டது. அதுவும் இல்லாதவா குடித்தனம் பண்ணி கொண்டு தானே இருக்கா? உங்கள் மாதிரி அந்தஸ்துக்கேற்ற கௌரவத்தை கடைப்பிடிக்காமல் மூக்கால் அழுதுண்டா இருக்கா? அருமையான வாதம். ஆனால் அவரவர் வாசற்படி தாண்டினால் அவரவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும். எனக்கு ஏன் தெரியணும்? யார் வீட்டுக்குள் நான் நுழைஞ்சாகணும்? அவளோடு பேசி ஜெயிக்க முடியாது. பேச்சை ட்ராக் மாற்றி கொண்டு போவதில் வரப்பிரசாதி. நினைப்பு எங்கோ சகதிக்குள் புதைந்து கொண்டிருப்பதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள முயன்றேன். என்ன கருணாகரன் சார், நீங்கள் எழுதுவதையெல்லாம் என்ன புது அலையா பழைய அலையா? அலைகளில் புதுசு பழசு உண்டா? அலையாவது கடலாவது எல்லாம் சாக்கடையை திறந்து விட்டாச்சு. புண்ணிய தீர்த்தமாய் ஜனங்கள் மூக்கை பிடிச்சுண்டு முங்கி முங்கி எழுறதுகள். பக்கத்திலேயே கடல் பாய்ந்தால் என்ன, நதி ஓடினால் என்ன? நம்ம புத்தகங்கள் எங்கே கடையில் நகர்றது? அப்புறம் என்ன எழுதி என்ன பயன்?
ஒரு சாகித்ய அகாடமி, ஒரு அறவாளி கட்டளை, ஒன்றும் கிடைச்சால் கூட பிஸ்னஸில் போடலாம். டே பையா! பையன் அப்போதுதான் வந்தான். சினிமா ஸ்டாருடன் அவள் வாங்கின பாத்திரங்களை சுமந்து கொண்டு போனவன். சாமிக்கும் எனக்கும் 2 கோப்பி வாங்கி வா. போகிற வழியில் வீட்டுக்கு போய் அம்மைக்கிட்டே பறை. சாமி மதியம் 3க்கு என்னோடு வரதுன்னு. வாழையிலை மறக்க வேண்டா. இடையில் தூக்கிய தண்ணி குடத்தின் கிளுகிழுப்பு போன்று கருணாகரன் குரல். எக்காரணமாயும் அவர் குரல் தூக்கியோ முகம் சுணங்கியோ நான் கண்டதில்லை. சரி, நிச்சயம் இன்று அவியலும் பப்படமும் எதிர்பார்க்கலாம். எனக்காக சக்கை பிரதமன் செய்தாலும் ஆச்சரியமில்லை. எனக்கு அனுபவம்தான். கருணாகரன், நீங்கள் நீடூழி வாழ்க. எனக்கு இப்போவே வயிற்றில் எலி பிராண்டுகிறது. எனக்கும் நினைப்பு இப்போத்தான் வருகிறது. உர்ஸ் கொடுத்த சாயா தண்ணியோடு நிற்கிறேன். கருணாகரன், நீ நீடூழி வாழி. உன் கைவாசம் எனக்கு தெரியும். உனக்கு மனசும் மனம்தான். உர்ஸ், நீ நீடூழி வாழி. இன்று உன் சமையலிலிருந்து எனக்கு விடுதலை அல்லவா? ஆகவே எல்லோரும் இன்புற்றிருக்கவன்றி வேறேதும் அறியேன் பராபரமே. கருணாகரன், ஆசைப்படுவதில் கூட பிசுனாரித்தனமா? ஞானபீடம் மறந்துவிட்டேடா. இப்படி இந்த நுணுநாக்கு சிலம்பத்திலேயே கொஞ்ச நேரம் ஓடும். கருணாகரன், அப்போ எல்லாமே வியாபார நோக்குத்தானா? சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை. வியாபாரம்னு தனியாக எதுவுமே கிடையாது. எல்லாம் பண்டமாற்றல் தானே. கையால் தொடக்கூடிய பண்டங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய பண்டங்கள், ஸ்தூல பண்டங்கள், ஸ்தூலமற்ற பண்டங்கள். எல்லா உறவுகளும் அரிசி கொடுத்து அக்கா உறவுதான். நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருவேன். கலந்து ஊதி ஊதி தின்கலாம். பொருளாதாரத்தின் தத்துவம், தத்துவத்தின் பொருளாதாரம், எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நீயே இருத்தி கொள்ள முடியாது. ஒன்று வேணுமானால் ஒன்று இழந்தாக வேண்டும். இயற்கை அள்ளி அள்ளித்தான் கொடுக்கிறது. அதற்கு வேறு தெரியாது. ஆனால் ஆசை இயற்கையின் உற்பத்தியையும் மீறியது. ஆகையால் இருப்பதுதான் பங்கு வளையம் வருகிறது. அப்படித்தான் வர முடியும். ஒருவன் சரிந்துதான் மற்றவனின் ஏற்றம். தேய்பிறை, வளர்பிறை, விதி, யோகம், ராசி, நம்பிக்கை, பேய், சாமி, பூதம், கடவுள். இந்த பங்கீடு நிலைமைக்கு என்ன பேர் வேணுமானாலும் வைத்துக்கொள். ஒரு பக்கம் செத்துக்கொண்டே இருக்கிறோம், பக்கத்திலேயே பிறந்து கொண்டே இருக்கிறோம். நிரவல், நிரவல் காலம், பொழுது, ஏவல், இடம். அத்தியாயம் 2 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.